ரன்னிங் சீரிஸோட எபிசோட் 5 தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோட் 4 நாம மிஸ்டர் கிரேட் சாம்போ சொன்னதை மிஸ்ஸஸ் சிக்ரீட் கிட்ட கேட்டதோட முடிச்சிருப்போம். எபிசோட் 4 நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போனா தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எபிசோட் 5 ஓப்பனிங் சீன்லேயே அந்த கொலகாரி ஏதோ ஒரு ரூமில் இருக்கா. அந்த ரூமுக்கு ஒருத்தர் வரையான், வந்து அவளை வெளியில் கூட்டு போறியான். அப்போ அவள் யாரையோ வணங்குறான். ஏசுநாதர் தானே நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதுதான் இல்லை, ஏதோ ஒரு மொட்டை தலையினை வணங்குறான். நீங்கள் நினச்ச மாதிரி தாங்க நானும் ஏசுநாதர் நினச்சேன், கடைசியில் இப்படி ஆகி போச்சு. அப்புறம் வெளியில் வருவான். அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அவள் தங்கியிருந்த ஹோமோ இல்லை அது ஏஜென்சின்னு நினைக்கிறேன், அந்த இடம் மாதிரி தான் அப்படி தெரியுது. கடைசியில் அது என்னன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் கூட்டிகிட்டு வந்தவன் அவகிட்ட ஒரு கவரை கொடுக்குறான். கொடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் நீ போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி போன எபிசோடில் அவள் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது அவள் ஃபோட்டோவை ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்பா தெரியுமா. அந்த ஃபோட்டோ பூரா இந்த ஃபோட்டோ தான், அப்படியே அச்சு பிசராக மாறாமல் அவங்க ஃபோட்டோ பூரா அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு இவ யார் சொல்லி கொலை பண்ணுறா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் கொலை பண்ணுறா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரில. இப்போ நம்ம எல்லாருமே மிஸ்டர் எக்ரீட்டுக்கு இருந்த அதே நிலைமையில தான் இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, எல்லாமே நடக்குது, ஆனால் ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரில. அதே மாதிரி தான் மிஸ்டர் கிரிட்டுக்கும் எல்லாமே அவருக்கு சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு மட்டும் அதை தெரியவே தெரியும். அடுத்த சீன்லயே அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க இங்க கார்ல போய் அவங்க கொலைகளை பத்தி பேசிக்கிட்டே வருவாங்க. இவங்க இங்க பேசிட்டு வரும்போது அங்க ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டர் கிரெட் சாம்போ சொன்னதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, மன உடைச்சல். அப்புறம் அந்த டிடெக்டிவ் லேடியை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களும் தான் பண்ண குற்றம் எல்லாத்தையுமே ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட சரணடைஞ்சிருவாங்க. அவங்கள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள வெளியில் அனுப்பி விட்டுருவாங்க. டிடெக்டிவ் லேடி வெளியில் வருவாங்க. வெளியில் பார்த்தா ஷாக் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஹேக்கர் ஃப்ரெண்டு வெளியில் நிற்பாங்க. லாஜிக்காக பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இல்லை, அவங்களுடைய மாமியார். வெளியில் வந்தவுடனே இவங்ககிட்ட உங்கள் பையன் பார்த்த வேலை உங்களுக்கு தெரியும்ல, இருந்தும் நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லி சண்டை கட்டுவாங்க. ஆனால் அவங்க என் பையன் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் சுத்தமாக தெரியவே தெரியாதுன்னு அப்படியே அடித்து சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நம்பவே மாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷனால இவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் போன எபிசோட்ல நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் தெரியுமா, பையனோட 2வது மனைவி எடுத்த இவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை தான் அவங்க வச்சு பார்த்துருப்பாங்க. அப்பயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு. ஆனால் இவங்க தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே அலுசாட்டியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சைமன் கால் பண்ணுவார். கால் பண்ண உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் இவங்க விசாரிச்சது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவரும் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார். சொல்லிட்டு நான் ஏஜென்சிலேருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கூடவே ஹென்ரியும் அப்புறம் அந்த இறந்து போனவரோட அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் பணம் ஒரு டிஎன்ஏ வெப்சைட்டுக்கு போயிருக்கு. பேஜோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஏதாவது பணங்கன்னா போயிருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொனிலியஸை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் கேதர் பண்ண பார்ப்பாங்க. அப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். நம்ம சாம்போ இருக்கார்ல, அவருடைய நெய்பர் தாங்க கொனிலியஸ். சாம்போ சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய பக்கத்து வீட்டில் தான் நம்ம கொனிலியஸ் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கும். அதனால இந்த கொலையை அவர் தான் பண்ணியிருப்பார்னு சாம்போவால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அப்புறம் அந்த கொலைகாரியும் அவள் வந்த இடத்துக்கே போவாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் மிஸ்டர் இக்ரீடால அதை மறக்கவே முடியாது. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் பேஜோடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்ப்பார். செக் பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அந்த டிஎன்ஏ வெப்சைட்டுக்கு அமௌண்ட் அனுப்பியிருப்பான். எதுக்காகன்னு பார்த்தா அவள் டிஎன்ஏ செக் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பார். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ்டர் சிக்ரேட் ஐசியூவை விட்டு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மிஸ்டர் கிரேட் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வருவார். வெளியில் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி பெட்டானிட்டி டெஸ்ட் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்களும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. ஆனால் அந்த பெட்டானிட்டி டெஸ்ட்டு எதுக்கு பண்ணுவாங்கன்னு நமக்கு தான் தெரில. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டை தான் பெட்டானிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ, இருக்கலாம். அந்த ஊரில் வேறு ஏதாவது பேருக்கான வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சாம்போ கொனிலியஸ் வீட்டுக்கு போய் கதவை தட்டுவார். திடீர்னு பின்னாடி இருந்து கொனிலியஸ் பயமுறுத்திடுவார். அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. சாம்போ கேள்விலாம் கேட்பார். இவர் தெளிவாக அச்சு பேசுகிறாமல் மாட்டிக்காத மாதிரி கரெக்டாக பதில் சொல்கிறார். அவர் சொல்ல பதிலை வச்சு சாம்போ கண்டுபிடிச்சிடுவார். இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு கன்ஃபார்மும் பண்ணிடுவார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்த சீனில் கிரேட் வீட்டுக்கு வருவார். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ப்ரஷ்ஷு அந்த சில ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டு கீழே வருவார். கீழே மிஸ்டர் கிரேட் வீட்டுக்கு வருவார். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ப்ரஷ்ஷு அந்த சில ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டு கீழே வருவார். கீழே பார்த்தா ஷாமும் அனன்யாவும் டைனிங் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருந்தவொடனே மிஸ்டர் கிரிட்டு சொல்லுவார் நேற்று நடந்த விஷயத்தை பற்றி. நேற்று நைட்டு
உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் ஐசியூவில் வச்சுருந்தோம், இப்போ தான் சரியாகி வெளியில் வந்தா அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லுவாங்க. சொன்ன உடனே சாம் வந்து கோவப்படுவான். கோவப்பட்டு எங்ககிட்ட ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை, எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயம் மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். சொல்லி கோவப்பட்டு அவன் கத்திக்கிட்டே கிடப்பான். அப்புறம் அங்கே அந்த கொலகாரையும் அவளுடைய இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே பார்த்தா அவன் பெரிய தலைக்காட்டுன்னு நினைக்கிறேன். அவன் பேர் த ஒன்னுன்னு அங்கே வந்து சொல்லுவாங்க எல்லாரும். அவன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்திருக்கு. அவன் தான் கொலை பண்ணுறதுக்கு ஆளுகளாக தான் இவங்கள மாதிரி ஏகப்பட்ட பேரை தூண்டி விட்டுருக்கான். அங்கே வந்து ஒரு விதமான ஒரு கடவுள், அது எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வழிபடுவாங்கள்ல, அங்கே வந்து ஏதோ ஒரு வச்சு வழிபடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை வந்து ரொம்பவுமே மதிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த கொலைகாரனுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் வித்தியாசமாக எல்லாமே பண்ணுறீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கொலைகாரியோட இவன் வந்து அந்த வாக்குவாதத்தில் சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான் எப்பயுமே. ஆனால் அவளுக்கு அது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்கும். அப்புறம் அவங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது ஒவ்வொருத்தர் பேரும் அவளாக சொல்லுவாள். அவள் சொல்லும் போது பார்த்தா அவளுடைய உண்மையான பேரே அது இருக்காது. அங்கே இருக்க அந்த ஒன்றுங்கிறதுற அவன் வந்து எல்லாத்துக்கும் வித்தியாசமான பேராக வச்சுருப்பான். அவங்க உண்மையான பேர் யாருக்குமே கடைசி வரைக்கும் தெரியாமல் அப்படி பார்த்துருப்பான். செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே டைட் பண்ணி எந்த ஒரு விஷயமும் வெளியில் போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவன் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த டிடெக்டிவ் லேடி ஓப்பன் க்ரோத்துங்கிற ஏஜென்சிக்கு போவாங்க. போனால் உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கவன்ட்டு இவங்க கேள்விலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் வந்து பதில் சொல்லுவான். சொல்லாமே சொல்லி கடைசியில் வந்து நீங்கள் யார் என்ன இதுன்னு கேட்பான். நான் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. சொன்னவொடனே நீங்கள் ஒன்றும் போலீஸ் இல்லை, உங்கள்ட்ட என்னால் பதிலாக சொல்ல முடியாது, நீங்கள் ஒழுக்க முடியாது, வெளியில் போகிறீங்களா இல்லை நான் போலீஸை கூப்பிட்டான்னு சொல்லி அவங்கள மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லி வெளியே துரத்தி விட்டுருவார். அப்போ அந்த ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா சாக்லேட் எடுத்துகிட்டு போவான். சாக்லேட் எடுத்து அவங்க சார் வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தோடனே இவன் யாரோ ஒரு ஆள் கால் பண்ணுவான். ஆலிசன் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி பேசும்போது அந்த சாக்லேட் பாக்ஸில் பார்த்தா அவங்களுடைய ஏர்பாட்ஸ் இருக்கும். அந்த ஏர்பாட்ஸில் பேசுறத பூரா அவங்க வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தெரியுதா இவங்க ஏன் டிடெக்டிவாக இருப்பாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மைண்ட் அவங்ககிட்ட இருந்திருக்கு. பர்ஃபெக்டாக எதை எப்படி பண்ணணுங்கிற தெளிவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவன் டயல் பண்ண நம்பர் பேடு எல்லாத்தையுமே வந்து இவங்க போட்டு பார்த்து நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நம்பரையும் பேரையும் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஏரியா எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, அவங்க இருக்கிற டிஸ்டன்ஸை தாண்டி எப்படி அந்த ரூட் இது ஒர்க் ஆகுது? நம்ம லவ் டுடே படம் பார்த்த மாதிரி ஒர்க் ஆகுது. சரி, நம்புவோம். அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருப்பான்னா, நீ 90களில் பண்ண வேலை இப்போ பிரச்சனை வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அதை சொல்லுவான். அதையும் கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் மிஸ்டர் கிரேட் தன்னோட பசங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அப்போ சாம் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். இவரும் சரி பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருவார். அப்புறம் பிவிபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அது ப்ரொஃபஸர் 1D பீட், அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது பேஜ்க்கான சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவங்களும் வந்து எங்ககிட்ட எதுவுமே அவள் வந்து சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிஸ்டர் கிரிட் என்ன சொல்லுவார், டாக்டர் ஸ்டான்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு அங்கேருந்து அவர் கிளம்புவார். அந்த டூத் ப்ரஷ் அதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்காக எடுத்தார் தெரியுமா, எடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். அவர் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒரு மெசேஜ் வரும் அவருக்கு. என்ன மெசேஜ்னு எடுத்து பார்த்தா அந்த மெசேஜில் லொக்கேஷன் இருக்கும். யார் அனுப்பியிருப்பான்னா பேஜோட ஃப்ரெண்டான கிட்டி தான் அனுப்பி. இவர் அதை பார்த்துட்டு கால் பண்ணுவார். ஆனால் கால் போகவே போகாது. எனக்கு என்னமோ அந்த லொக்கேஷனை அனுப்பினவ வந்து இவருக்கு ஏதோ ஒரு ட்ராப் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா லொக்கேஷனை அனுப்பியிருக்கா, உடனே கால் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான். இவர் போவார், எப்படியும் போனதுக்கப்புறம் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த டிடெக்டிவ் லேடி வந்து அவங்க கூகுள் பண்ணி பார்த்த ஆலிசனோட இடத்துக்கு போவாங்க. உள்ளே போய் ஆலிசன் கிட்ட விசாரிப்பாங்க. அவங்க அந்த பசங்களை கொடூரமான இடத்துலேருந்து காப்பாற்ற முயற்சி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடுவாங்க. இவங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வருவாங்க. துரத்திட்டு வந்து வெளியில் பார்த்தா அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிருவாங்க. இங்கே மிஸ்டர் கிரீட் கிட்டி அனுப்பிய லொக்கேஷனுக்கு போவார். போய் கிட்டியை தேடுவார். அவளும் அங்கே வந்துடுவா. வந்துட்டு இவர்கிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பற்றி பேசுவான்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி பேசுவா. மிஸ்டர் கிரிட் இதை விட்ட வேலைக்கான்னு சொல்லி ப்ரொஃபஸரை பற்றியும் அந்த ஃபேமிலி ட்ரீ பற்றியும் கேட்பாரு. ஆனால் எதுவுமே அவளுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவள் தெரியாதுன்னு சொல்லும் போது எல்லாமே அவன் முகத்தில் ஏதோ ஒரு மாறுபாடு தெரியும். அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கேன், ஆனால் இவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இக்கு வச்ச மாதிரி அப்படி இப்படின்னு பேசுவாள். சரி இவர்கிட்ட நீ பேசியிருந்தா வேலைக்காரன்னு சொல்லி அங்கேருந்து அவர் கிளம்புவார். அப்புறம் அந்த கொலைகாரையும் அந்த 1 அப்படிங்கிறவன் பார்க்க போவாங்க. அந்த 1 யாருன்னு பார்த்து அந்த கொலைகாரி ரூமில் ஒருத்தனை வச்சு கும்பிட்டு இருந்தா தெரியுமா, அவள் தான் அந்த 1, அந்த மொட்டை தலையன். அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த கொலைகாரங்கிட்ட மறுபடியும் ஒரு புது ஃபைலை கொடுப்பான். புது ஃபைலை கொடுத்து இவங்களையும் சேர்த்து நீ முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்லுவான்.
இவங்களும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி காரில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. இவன் வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்கிறதே அவன் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் மனசளவில் வந்து ஏன்டா இங்கே வந்தோங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி வேறு வழியிலேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு அப்படியே வெளியே வருவான். அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் மிஸ்டர் கிரிட்டும் ஒரு பசங்களும் மிஸ்டர் சிக்ரீட் ரூம்குள்ளே இருப்பாங்க. அப்போ டாக்டர் ஸ்டான்ஜ் வருவார். அவர் வந்த உடனே மிஸ்டர் கிரிட் வந்து அவரை தனியாக கூட்டு போய் பேசலாம்னு சொல்லி போவார். போனோடனே சாம்போ சொன்னதை கேட்டு சண்டை போடுவார். ஆனால் அந்த டாக்டர் வந்து இக்ரிடை பற்றி உனக்கு முழுசாக தெரியாதுன்னு சொல்லுவார். ஆல்ரெடி மிஸ்டர் கிரிட்டுக்கு ஒன்றுமே தெரியாது, அது வேறு விஷயம். ஏன்னா யாருமே இவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களுக்குள்ளே வச்சு மூடி மறைச்சிட்றாங்களே தவிர மிஸ்டர் கிரிட்டை தவிர மற்ற எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏன் இல்லை, ஏன்னா சொல்லியிருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ அவருடைய ஒய்ஃபை பற்றியும் நீ உனக்கு முழுசாக தெரியலன்னு சொன்னால் இது என்ன நயம்? சொன்னால் தானே தெரியும், சொல்லாமல் அவருக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அந்த டிடெக்டிவ் லேடி ஆலிசனுக்காக அவங்களுடைய இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயும் அந்த கொலகாரியில் காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்களே, காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கொலகாரன் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு லேடி வந்து அவனுடைய ஷூக்குள்ளே ஒரு லெட்டரை எடுத்து வச்சுருப்பா. அதை இவன் வந்து அவளுக்கு தெரியாமல் எடுத்து பிரித்து பார்ப்பான். பார்த்தா அதில் அங்கே சொன்ன மாதிரி யாரையும் கொல்லாதவே நீ அவளையும் நம்பாத அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இவன் எப்படி நம்மளை ஏமாத்துவா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே வந்து ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு என்னமோ இவனுக்கு அந்த இடமும் அவங்க பண்ணுற விஷயமா பிடிக்காதனால இவன் வந்து கண்டிப்பாக ஏமாத்துவா. ஏன்னா ஆல்ரெடி இவன் பண்ணக்கூடிய ஆள் தான். தெரியும் இவன் ஏமாத்துவானா இல்லை ஏமாறுவானா இல்லை ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிருவானாங்கிறது அவனுடைய சாமர்த்தியத்தனத்தை பொறுத்து இருக்கு. சாம்போ லூத்தரை கொலை பண்ணது கொனிலியஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டு எழுதிடுவார். அவர் அசிஸ்டண்ட் வந்து ஆரனை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த கொலை பண்ண வெப்பனை வச்சு, அதாவது வெப்பனை இருக்காது, அந்த டிராயிங் இருக்கும், அந்த டிராயிங்கை வந்து அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே குனிலியஸ் ஆரனோட ரூமுக்கு வருவார். அப்போ அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அந்த ஞாபகங்களில் ஆரனோட டெட் பாடியை இவர் தான் அந்த ரூம்குள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பாரு. அவனை கொன்ன அந்த கத்தியும் அவர்கிட்ட தான் இருக்கும். அப்படி ரத்தக்கரையோட அந்த கத்தியை கொண்டு போய் ஒரு லேக்கில் போடுவார். இதெல்லாம் பார்த்தா குனிலியஸ் தான் ஆரனை கொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆரனை அவர் தான் கொன்று இருப்பார். வேறு என்ன முடிவுக்கு வருது? அவர் கத்தியும் அவர்கிட்டயே இருக்குது, டெட் பாடி கொண்டு வந்து இவர் தான் போட்டார்னா குனிலியஸாக ஆரனை கொன்னார். ஆனால் சாம்போ ரொம்பவுமே நம்பினார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்னு ரொம்பவுமே நம்பினார். இருந்தாலும் குனிலியஸ் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு. இவர் தான் கொலை பண்ணாரு தெரிஞ்சிச்சு, ஆனால் ஏன் பண்ணாருன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.